அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மகா சிவராத்திரி என்று பாரம்பொருள் சிவபெருமானின் அருளை பெறக்கூடிய ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மகா சிவராத்திரி என்று ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை என்னும் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதி இரவில் கொண்டாடப்படுகிறது. இந்த அற்புத நாளில் குறிப்பிட்ட ராசிகளுக்கு எப்படி பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மாசி மகா சிவராத்திரி மாபெரும் மகிமை வாய்ந்தது. சிவராத்திரி என்றாலே அது மிகவும் விசேஷமானது. இந்த முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி மேலும் சிறப்பு வாய்ந்த வகையில் சனி பிரதோஷம் கூடியதாகவும் இருக்கிறது. இந்த நாளில் கும்பராசியில் சனி, சூரியன், புதன் சேர்ந்து நடக்கிறார்கள். இந்த சுபயோக சுபசனத்தில் 12 ராசியினர் எப்படி சிவ பூஜை பரிகாரங்கள் செய்தால் அந்த எம்பெருமானின் அருளை பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய ராசி மேஷம். இவர்கள் சிவபெருமானுக்கு செம்பருத்தி, சிவப்பு நிற சந்தனம், சிகப்பு நிற பழங்களை வைத்து அர்ச்சனை செய்வதனால் கண்டிப்பாக சிவபெருமானின் அருளை கிடைக்க வேண்டும். சிவபூஜையின் போது ஓம் நாகேஸ்வராய நமக எனும் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ரிஷபம் ராசி நண்பர்கள். இந்த ராசி சுக்கிரன் ஆள்கிறான். இந்து புராணங்களின்படி ரிஷபம் என்னும் காளை சிவனின் வாகனமாக கருதப்படுகிறது. இந்த ராசியினர் சிவபெருமானுக்கு வெள்ளை மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்வதன் மூலம் உங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும். இந்த அற்புத நாளில் சிவபெருமானுடைய அருள் பெற்றிட சிவ ருத்ராட்சகம் பாராயணம் செய்ய வேண்டும். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய மிதுன ராசினர் வில்வத்தால் அந்த எம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இதனுடன் ஓம் நமச்சிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பது நல்ல பலனை உங்களுக்கு தரும். கடகம் ராசி நண்பர்கள். சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி கடகம். அந்த பரமேஸ்வரன் தலையில் பிறை சந்திரன் சூடியுள்ளார். இவர்கள் மகா சிவராத்திரி தினத்தில் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் அந்த சிவபெருமானின் அருளை கண்டிப்பாக பிடிக்க முடியும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிவராசி ஆளக்கூடிய சூரிய பகவான். இவர்கள் சிவ பூஜையின் போது சிகப்பு நிற மலர்களையே இவர்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும். சிவன் கோவிலில் வழிபாடு செய்வதும் சிவ சாலிசா பாராயணம் செய்தால் நல்ல பலன் இவர்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசி அதிபதி புதன் பகவான். இந்த ராசியினர் மகா சிவராத்திரி என்று வில்வ இலைகள், தாதுவாரா மலர்கள் வைத்து வழிபாடு செய்தால் நல்ல பலன் இவர்களுக்கு கிடைக்கும். அதோடு பஞ்சாட்சர மந்திரத்தை, அதாவது நமச்சிவாய எனும் மந்திரத்தை கூறுவது நன்மை தரும். துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசி ஆளக்கூடிய சுக்கிரன். இந்த ராசினர் நாட்டு சர்க்கரையில் கலந்த பால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதனால் சுப பலன்கள் பெற்றிடலாம். சிவ லஹரி நாமங்களை பாராயணம் செய்வதன் மூலம் அனைத்தும் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். விருச்சிகம் ராசி நண்பர்கள். சிவ பகவானால் ஆளக்கூடிய ராசி விருச்சகம். இந்த ராசியினர் சிவ பகவானுக்கு முக்கியமாக ரோஜ மலர்களால் வில்வ மலர்களை சாற்றி வெளிப்பட வேண்டும். மகா சிவராத்திரி என்று ருத்ராஷ்டகம் பாராயணம் செய்வதனால் எல்லா தொல்லைகளும் கண்டிப்பாக நீங்கும். தனுசு ராசி நண்பர்கள். குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தனுசு. இந்த ராசியினர் மஞ்சள் நிற ஆடை அணிந்து மகா சிவராத்திரி என்று மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சிவாஷ்டகம் பாராயணம் செய்வதால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள். சனி பகவான் ஆளக்கூடிய ராசி மகரம். மகா சிவராத்திரி நாளில் தாதுரா மலர்களை சூடுவது, அஷ்டகவத்தால் அபிஷேகம் செய்தவால் வாழ்வில் அமைதியை தரும். ஓம் பார்வதி நாதாய நம எனும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசி அதிபதி சனி. இந்த ராசினர் சிவலிங்கத்திற்கு கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் மிகவும் நற்பலன்களை பெற்றிடலாம். மேலும் சிவாஷ்டகம் உச்சரிக்க வேண்டும். மீனம் ராசி நண்பர்கள். குரு ஆளக்கூடிய ராசி மீனம் என்பதனால் இவர்கள் பால், தயிர், மஞ்சள் நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வது நல்லது. முக்கியமாக ஓம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை கூறுவதன் மூலம்
உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வம் கண்டிப்பாக பெறும். இங்கு அனைத்தும் முக்கியமாக பரிகாரங்களையும் மனதில் நினைத்து கொண்டு செய்யுங்கள். அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இந்த 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரியில் பிப்ரவரி 15 கிரக நிலைகளின்படி ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம் மற்றும் மேஷம் போன்ற ராசியினர் சிவனின் சிறப்பு அருளை பெற அதிக வாய்ப்பு உள்ளது. இவர்களுக்கு நிதி நிலை முன்னேற்றம், தொழில் வெற்றி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கிட்டும். சிவ வழிபாடும் ருத்ராபிஷேகமும் இவர்களுக்கு மிகவும் உந்தது. ரிஷபம் சிவனின் வாகனமான ரிஷபம் என்பதனால் வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்வதால் தடைகள் நீங்கும். கன்னி மனதில் அமைதி மற்றும் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விருச்சிகம் ஆன்மீக உணர்வு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மகரம் சனி பகவான் ஆளும் ராசி என்பதனால் சிவபெருமானின் முழு ஆசையை பெறுவார்கள். மேஷம் 2026 உருவாகும் ராஜயோகத்தால் திடீர் பண வரவு, தொழில் வெற்றி மற்றும் மன அமைதி அனைத்தும் இவர்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இந்த ராசினர் பால், தேன், நெய் மற்றும் தண்ணீர் கொண்டு ருத்ராபிஷேகம் செய்வது சிறந்தது. மகா மிருத்யுயாஜ மந்திரம் மற்றும் விடிய விடிய கண் விழித்திருந்து சிவராத்திரி விரதம் இருப்பது நல்ல பலன் தரும். ராசி அடிப்படையிலான இந்த பலன்கள் முக்கியமாக மனதில் நிலைநிறுத்து அனைவரும் சிவனையே மனதில் நினைத்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் இந்த காலத்தில் தான் சிவபெருமான் அக்னி ரூபமாக திருவண்ணாமலையில் தோன்றியதாக ஐதீகமாகும். சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் நடைபெற்ற நாளாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் அந்த சிவபெருமான் இன்று மகிழ்ச்சியுடன் இருக்கிறார். ஆகமையால் அவரை மனதில் நினைத்து கொண்டு வேண்டினீர்கள் என்று சொன்னால் அவரே உங்களுக்கு முழு ஆசி, முழு அருள் உங்களுக்கு வழங்குவார். ஆகமையால் குழந்தை பேறு தடையாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கட்டும், சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிவராத்திரி பூஜையில் 4 கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவனையே நினைத்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்து விதமான தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.